வணக்கம். ஓம் சிவாய நம. இன்று 18/7/2024 ஜூலை மாதம் வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆடி 2ஆம் தேதி. இன்றைய திதி இன்று இரவு 7:23 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:14 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் இன்று அதிகாலை 5:14 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று காலை 7:19 வரை பவம், பின்பு இரவு 7:23 வரை பாலவம், பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:14 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். கடக லக்னம் இருப்பு 5 நாழிகை 19 வினாடி. சூரிய உதயம் காலை 6 மணி. இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்களே, செய்யும் முயற்சியில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். எதிராக இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். வியாபார பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் திடீர் திருப்பம் ஏற்படும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும். சாந்தம் வேண்டிய நாள். அஸ்வினி மாற்றமான நாள். பரணி விவேகத்துடன் செயல்படவும். கிருத்திகை சிந்தித்து முடிவெடுக்கவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. எண் 5, நிறம் சாம்பல் நிறம். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் மேம்படும். சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும். வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு அதிகரிக்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஓய்வு நிறைந்த நாள். கிருத்திகை விட்டு கொடுத்து செல்லவும். ரோகிணி தெளிவுகள் உண்டாகும். மிருகசிரிசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 8, நிறம் அடர் நீல நிறம். மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படும். வெளி உணவுகளை தவிர்க்கவும். எதிராக இருந்தவர்களால் ஆதாயம் மேம்படும். உற்பத்தி துறைகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். போட்டி விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும். அமைதி நிறைந்த நாள். மிருகசிரிசம் இன்னல்கள் குறையும். திருவாதிரை கவனம் வேண்டும். புனர்பூசம் சாதகமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 3, நிறம் பொன்னிறம். கடகராசி அன்பர்களே, ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். வருமான உயர்வு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். சிற்றின்ப செயல்களில் நாட்டம் ஏற்படும். குழந்தைகள் பற்றிய எண்ணம் மேம்படும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பாராட்டு நிறைந்த நாள். புனர்பூசம் ஆர்வம் ஏற்படும். பூசம் சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நுட்பங்களை அறிவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. எண் 4, நிறம் சாம்பல் நிறம். சிம்மராசி அன்பர்களே, திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும். மூத்த உடன்பிறப்புகள் மூலம் அலைச்சல் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். வீடு மாற்றம் குறித்த எண்ணம் பிறக்கும். உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்லவும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 5, நிறம் இளம் சிவப்பு நிறம். மகம் சேமிப்புகள் குறையும். பூரம் அலைச்சல்கள் உண்டாகும். உத்திரம் அனுசரித்து செல்லவும். கன்னிராசி அன்பர்களே, வெளிவட்டாரங்களில் மதிப்பு மேம்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அறப்பணிகள் குறித்த செயல் திட்டத்தை அமைப்பீர்கள். மாற்று மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும். உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும். திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு மறதி பிரச்சனைகள் குறையும். இன்பம் நிறைந்த நாள். உத்திரம் மதிப்புகள் மேம்படும். அஸ்தம் ஆலோசனைகள் கிடைக்கும். சித்திரை பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 4, நிறம் பொன்னிறம். துலாம் ராசி அன்பர்களே,
குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்து கொள்ளவும். இரகசியமான செயல்பாடுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். உணவு சார்ந்த துறைகளில் லாபம் மேம்படும். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும். அசதி நிறைந்த நாள். சித்திரை தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சுவாதி ஆதாயம் உண்டாகும். விசாகம் செல்வாக்கு மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 6. நிறம் சந்தன நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, இணையம் சார்ந்த துறையில் புதுமையான சூழல் ஏற்படும். வருங்காலம் சார்ந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கலைத்துறையில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் ஏற்படும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 7. நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் புதுமையான நாள். அனுசம் தடைகள் மறையும். கேட்டை அனுசரித்து செல்லவும். தனுசு ராசி அன்பர்களே, இடமாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் தயக்கம் உண்டாகும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் மேம்படும். சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும். வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்கவும். தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வேள்வி பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். லாபம் நிறைந்த நாள். மூலம் தயக்கம் உண்டாகும். பூராடம் மாற்றம் உண்டாகும். உத்திராடம் புரிதல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 4. நிறம் இளநீல நிறம். மகர ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். இறை சார்ந்த பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும். மூத்த உடன் பிறந்தவர்களின் வழியில் சுப காரியங்கள் கைகூடும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 3. நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் முன்னேற்றம் ஏற்படும். திருவோணம் ஈடுபாடுகள் ஏற்படும். அவிட்டம் இன்னல்கள் குறையும். கும்பராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் புதுமை ஏற்படும். அரசு சார்ந்த பணிகளில் இழுபறிகள் மறையும். மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தும். இறை சார்ந்த நம்பிக்கை மனதில் மேம்படும். கற்பித்தலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். மருத்துவ தொடர்பான துறைகளில் விவேகத்துடன் செயல்படவும். தனம் நிறைந்த நாள். அவிட்டம் புதுமை ஏற்படும். சதயம் தெளிவு பிறக்கும். பூரட்டாதி விவேகத்துடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 6. நிறம் அடற்பச்சை நிறம். மீனராசி அன்பர்களே, உறவுகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். கல்வி பணிகளில் கவனம் வேண்டும். மனை விற்பனையில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உற்சாகம் நிறைந்த நாள். பூரட்டாதி விட்டு கொடுத்து செல்லவும். உத்திரட்டாதி ஏற்ற இறக்கமான நாள். ரேவதி மதிப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 7. நிறம் இளநீல நிறம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.